ஈரானோட சவுத் பார்ட்ஸ் கேஸ் ஃபீல்டின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தின செய்தியை கடந்த ஒரு 2 பதிவுகளை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த தாக்குதல் பற்றி ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய கேஸ் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஃபெசிலிட்டி, அந்த கேஸை எல்என்ஜியாக மாற்றக்கூடிய அந்த ஒரு ஃபெசிலிட்டி 70% இப்போ டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டதா பல செய்தி ஊடகங்களில் செய்தியானது வந்திருக்கு. இது ரொம்ப பெரிய ஒரு இழப்பாக ஈரானுக்கு மாறி இருக்கு. காரணம், இது எல்லாத்தையும் அவங்க ரீபில்ட் பண்ணனா குறைஞ்சபட்சம் 4லேருந்து 5 வருஷம் ஆகும். இந்த 4லேருந்து 5 வருஷம்னு சொல்லக்கூடியது இன்டர்நேஷனல் நாடுகள் அத்தனையுமே உங்களுக்கு உதவி பண்ணால் மட்டும்தான் இந்த ஷார்ட்டஸ்ட் டைம் பீரியடில் இது எல்லாத்தையும் அவங்களால சரி பண்ண முடியும். ஸோ ஒருவேளை இந்த யுத்தமானது நின்றுட்டாலும், அடுத்த சில நாட்களில் நின்றுட்டாலும், மிகப்பெரிய அளவு எக்கானமிக் டிசாஸ்டருக்குள்ளே ஈரான் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இது உருவாக்கியிருக்கு. அது மட்டும் இல்லை, அதிகாரப்பூர்வமாக சவுதி, துருக்கி, கத்தார், யுஏஇ, குவைத் போன்ற நாடுகள் ஈரானுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கூடிய சீக்கிரத்தில் ஈரானுக்கு எதிரான தங்களோட நடவடிக்கைகளை பற்றி ஒரு அறிவிப்பை வெளியிட போகிறோன்னு சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஈரான் என்ன ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சாங்களோ, இல்லை எதெல்லாம் இஸ்ரேலுக்கு எதிராக பண்ணணும்னு நினச்சாங்களோ, அது அத்தனையும் இப்போ ஈரானுக்கு எதிராக திரும்பிட்டு இருக்கு. அரபு நாடுகள் விசஸ் ஈரான் சொல்லக்கூடிய அந்த ஒரு போராட்டத்தில். ஸோ இதை பற்றின எல்லா தகவல்களும் இந்த ஒரு பதிவில் பார்த்தலாம். இன்னும் நிறைய அப்டேட்ஸ் ஆனது காத்துருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு தம் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல் செய்தியாக நம்ம இதில் பார்க்க போகிறதே இஸ்ரேலோட பென்குரியன் ஏர்போர்ட்டின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தான். நேற்று நள்ளிரவு நேரத்தில் 15 ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்டிருக்கு. இதில் இஸ்ரேலோட கணக்கில் பார்த்தோன்னா 14 ஏவுகணைகள் இன்டர்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஒரே ஒரு ஏவுகணை மட்டும் கீழே இம்பாக்டை ஏற்படுத்தினதாகவும், மற்ற இடங்களில் இன்டர்செப்ட் பண்ணப்பட்ட மிசைல்ஸோட அந்த டெப்ரிஸ் உதிரி பாகங்களானது விழுந்ததில் ஒரு 5 இடத்துல தீ விபத்து ஏற்பட்டதாக சொல்லியிருக்காங்க. ஆனால் கீழே ஏற்பட்ட அந்த இம்பாக்டை மட்டும் பார்த்தாலே 4 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அட்லீஸ்ட் அதோட இம்பாக்டை கீழே ஏற்படுத்தியிருக்கு. இந்த 4 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இம்பாக்டை ஏற்படுத்தினது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அது எந்த இடத்துல விழுந்திருக்குன்றது ரொம்ப கவனிக்க வேண்டியது. காரணம், இஸ்ரேலோட பென்குரியன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டின் மீது இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள் விழுந்து வெடிச்சிருக்கு. இதில் சில விமானங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதும் விசிபிளாகவே தெரியுது. அட்லீஸ்ட் 3லேருந்து 4 விமானங்கள் இந்த ஒரு ஏவுகணை தாக்குதலில் பாதிப்படையலாம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப செக்யூர்டாக இருந்த பென்குரியன் ஏர்போர்ட் ஆனது கடந்த 2-3 நாட்களில் மட்டும் 9 முறை குறிவைக்கப்பட்டிருக்கு. அதில் இதுதான் மேஜராக பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு தாக்குதலாகவும் மாறி இருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக ஈரானோட நியூக்ளியர் ரியாக்டர் மேலே இஸ்ரேல் நடத்திய தாக்குதல், பிஷர் நியூக்ளியர் ரியாக்டர் இல்லை பிஷர் நியூக்ளியர் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஐஏஏவோட கண்ட்ரோலுக்கு கீழே நேரடியாக உங்களோட பார்வையின் கீழே ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு அணு உலை. இந்த காம்ப்ளெக்ஸில் இஸ்ரேல் இப்போ ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. இந்த ரியாக்டர்லேருந்து வெறும் 300 மீட்டர் தொலைவில், அந்த காம்ப்ளெக்ஸ்ன்றது ரொம்ப பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸ், அந்த கோர் ரியாக்டர் இருக்கக்கூடிய அந்த ஒரு டோம்லேருந்து வெறும் 300 மீட்டர் தொலைவில் இஸ்ரேலோட ஏவுகணைகள் விழுந்து வெடிச்சிருக்கு. ஒரு ஏவுகணை விழுந்திருந்தா அது ஈஸியாக தவறுதலாக நடத்தப்பட்ட தாக்குதல்னு சொல்லிட்டு இவங்களால சப்பக்கட்டு கட்டியிருக்க முடியும். ஆனால் 2 இல்லை 3 ஏவுகணைகள், ஏர் லான்ச்டு க்ரூஸ் மிசைலா இல்லை ஏர் டு கிரவுண்ட் மிசைலா தெரியல, 3 ஏவுகணைகள் இந்த ஒரு காம்ப்ளெக்ஸில் விழுந்து வெடிச்சிருக்கு. ஐஏஏ இதை மிகப்பெரிய ஒரு எஸ்கலேஷனாக, ரொம்ப சீரியஸான ஒரு ரெட்லைனாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு நாட்டோட அணு நிலையங்களின் மீது, குறிப்பாக அந்த ரியாக்டர்ஸின் மீது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டுச்சுன்னா அது மிகப்பெரிய ஒரு பேரழிவு அந்த இடத்துல உருவாக்கும். செர்னோபில்ல என்ன நடந்துச்சுன்றதை யாரும் மறந்துருக்க மாட்டாங்க. நார்மலாக ஒரு சுனாமி வந்தப்பவே ஃபுகுஷிமாவில் என்ன நடந்ததுன்றதையும் இந்த இடத்துல யாரும் மறந்துருக்க மாட்டாங்க. 300 மீட்டருக்கு அந்த பக்கம் விழுந்த ஏவுகணை கொஞ்சம் தள்ளி அந்த ரியாக்டரில் விழுந்துருச்சு, இல்லை அந்த ரியாக்டருக்கு பக்கத்தில் விழுந்து அதோட அதிர்வலைகள்னால அந்த ரியாக்டர் பாதிப்படைஞ்சிருந்தா கூட மிகப்பெரிய அளவுக்கு அணுக்கசிவு அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கும். ஐஏஏ ரொம்ப பெரிய கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் கண்டனம் தெரிவிக்க வேண்டிய மற்ற தரப்புகள், உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய அமைப்புகள், இந்த அணுசக்தி துறையை சார்ந்த சர்வதேச அமைப்புகள் யாருமே இதுக்கு இப்போ வரைக்கும் ஒரு கண்டனத்தை தெரிவிக்கல. இது உண்மையிலேயே ரொம்ப பெரிய ஒரு எஸ்கலேஷன். இந்த தாக்குதலில் இந்த ரியாக்டர் மட்டும் டேமேஜ் ஆயிருந்ததுன்னா அணுக்கதிர்வீச்சு அபாயத்தினால அந்த இடத்துல பல லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. டெக்னிக்கலி பார்த்தோன்னா ஒரு நியூக்ளியர் பாம்போட டிட்டனேஷனால எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்த முடியுமோ அதே அளவுக்கு பாதிப்பை இதனால் ஏற்படுத்திருக்க முடியும். இதுக்கு அடுத்தபடியா சவுதி அரேபியாவில் நேற்று முக்கியமான அந்த ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. இந்த 2 கட்டமாக இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. ஒன்று யுஏஇல நடந்திருக்கு, இன்னொன்று சவுதி அரேபியாவில் நடந்திருக்கு. இது 2த்துலையுமே இதில் பங்கேற்ற நாடுகள் கத்தார், குவைத், சவுதி, யுஏஇ, துருக்கியோட சில அஃபிஷியல்ஸும் கலந்துட்டு தான் சொன்னாங்க. இவங்க எல்லாருமே அந்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரே ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கத்தாரோட எல்என்ஜி ஃபெசிலிட்டியின் மீது ஈரான் நடத்திய தாக்குதல் கிளியர் ஆக்ட் ஆஃப் அக்ரஷன். இந்த அக்ரஷன் சொல்லக்கூடிய வார்த்தையை முதல் முறையாக கூட்டறிக்கையில் இந்த நாடுகள் பயன்படுத்துகிறாங்க. இந்த அக்ரஷன்ன்றது கத்தாரோட இன்டர்னல் ப்ராப்ளம் மட்டும் கிடையாது, உலக எரிசக்தி வர்த்தகத்தோட
மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மாறி இருக்கு. இந்த தாக்குதல் ஈரானால நடத்தப்பட்டது ஏற்புடைய ஒரு விஷயம் கிடையாது. இதற்கான பதில் நடவடிக்கையை இந்த அத்தனை நாடுகளும் பேசி கூடிய சீக்கிரத்தில் இதை ஒரு அறிவிப்பாக வெளியிடுவோம். ஸோ வரப்போகிற நாட்களில் ஒரு இராணுவ நடவடிக்கை நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கின்றத சூசகமாக இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஆனால் யாரை மெயினாக இதில் கண்டம் பண்ணமோ, ஏன்னா இவங்க அஃபிஷியலி கண்டம் பண்ணணும்னா இஸ்ரேலோட ஆக்டிவிட்டீஸை பற்றி கொஞ்சமாவது பேசியிருக்கணும். ஆனால் இஸ்ரேலை பற்றி இந்த இடத்துல டைரக்டாக ஒரே ஒரு இடத்துல கூட இந்த ஒரு கூட்டறிக்கையில் அவங்க மென்ஷன் பண்ணலை. இஸ்ரேல் நடத்தக்கூடிய ஸ்ட்ரைக்ஸை பற்றி பேசலை. இஸ்ரேல் ஈரானோட கேஸ் ஃபீல்டை தாக்குறதை பற்றி பேசலை. என் நாட்டுக்கு பிரச்சனை, என் நாட்டை ஈரான் அடிச்சிட்டாங்க. கத்தாரில் நடந்திருக்கக்கூடிய அந்த ஒரு தாக்குதலை மட்டுமே மிகப்பெரிய அளவுக்கு போர்ட்ரே பண்ணி காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெடிட்டரேனியன் கடற்பகுதியில் அமெரிக்காவோட B-1 லான்சர் பாம்பர் விமானங்கள் இப்போ களமிறங்க ஆரம்பிச்சிருக்கு. எப்படி B-2 பாம்பர்ஸ் டெட்லியஸ்ட் ஆனதோ, B-52 பாம்பர்ஸ் ஆனது டெட்லியஸ்ட் ஆனதோ, அதே அளவுக்கு அதிகமான பேலோட்ஸை இந்த வகையான பாம்பர்ஸ்னாலையும் ட்ராப் பண்ண முடியும். ஆல்ரெடி பென்டகன் 200 பில்லியனுக்கான அந்த ஒரு எய்டை ஈரானுக்காக இந்த இடத்துல ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஈரானில் நடத்தக்கூடிய அந்த ஒரு யுத்தத்துக்காக. இப்போ இந்த பாம்பர்களானது களமிறங்கி இருக்கிறது மிகப்பெரிய அளவு கன்வென்ஷனல் ஸ்ட்ரைக்ஸை இந்த ஒரு நாட்டின் மீது அமெரிக்கா எந்த அளவுக்கு கட்டவிழ்த்து விட போகிறாங்கன்றதை காமிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, நேற்று நள்ளிரவில் மட்டுமே UAE மற்றும் கத்தார் போன்ற பகுதிகளில் 11 பாலிஸ்டிக் ஏவுகணைகள், ஈரானால் ஏவப்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இன்டர்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. சவுதி அரேபியா நோக்கி ஈரானால் வீசப்பட்ட 3 பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் 2 ஒன்-வே சூசைட் அட்டாக் ட்ரோன்ஸ்ன்றதும் இந்த இடத்துல டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் திரும்ப ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ண விரும்புகிறேன். என்னன்னா, மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் ஈரானுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ராக்டிக்கலி பார்த்தோன்னா இந்த அத்தனை நாடுகளும் மீடியேட்டர் ரோல் இதை பண்ணாலும் அதில் இஸ்ரேலுக்கு எதிரான எதிர்ப்பும் ஒரு கட்டத்தில் ஈரானுக்கு எதிரான எதிர்ப்பும் எல்லாமே இன்வால்வ் ஆகி தான் இருந்துருச்சு. ஆனால் இப்போ தொடர்ந்து இஸ்ரேல் ஈரானை தாக்குறது, அதோட ரிட்டாலியேஷனாக ஈரான் அரபு நாடுகளை தாக்குறதுன்றதுனால ஒட்டுமொத்த அலையன்ஸ்ன்றதும் இந்த இடத்துல ஈரானையும் இஸ்ரேலையும் பேலன்ஸ் பண்ணுறது, அந்த ஒட்டுமொத்த அலையன்ஸ்ன்றதும் இப்போ மொத்தமாக இஸ்ரேலோட பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. இது ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக மாறிட்டு இருக்கு. முக்கியமாக கத்தாரின் மீது நடத்தப்படக்கூடிய அந்த ஒரு தாக்குதல். கத்தார் எவ்வளோ விதத்தில் ஈரானுக்கு உதவிகள் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தோன்னா ஹெஸ்புல்லா அமைப்புலேருந்து ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி ரிபல்ஸ் வரைக்கும் இந்த கேஷ் டிரான்சாக்ஷன்லேருந்து ஆயுத உதவிகளை அவங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணுறது வரைக்கும் ஏகப்பட்ட இடத்துல மீடியேட்டர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய நாடு ஈரானால் இந்த இடத்துல தாக்கப்படுறப்போ மிகப்பெரிய ஒரு பீட்ரேலாகவும் அதை பார்க்குறாங்க. ஆனால் இது ஈரானோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லை அவங்களோட சைட்லேருந்து பார்க்குறப்போ அமெரிக்காவுக்கு நீ உதவிகள் பண்ணுற, அதனால நான் உன்னை அடிக்கிறேன்ற மாதிரி தோணலாம். ஆனால் ஈரான் நடத்தக்கூடிய ஒவ்வொரு தாக்குதலும் அரபு நாடுகள் அத்தனையும் இப்போ கொண்டு போய் அமெரிக்கா பக்கம் சேர்த்துருச்சு. எந்த ஒரு காரணத்துக்காக அமெரிக்கா உள்ளே வந்தாங்களோ ஈரானை தனிமைப்படுத்தணும், சீனாவோட இன்ஃப்ளூன்ஸை மொத்தமாக அந்த இடத்துலேருந்து காலி பண்ணணும். ஈரான் இதுக்கப்புறம் நினச்சாலும் அவங்களோட நாட்டிலேருந்து எனர்ஜி எடுக்கக்கூடாது. இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிட்டு இருக்காங்க. ஸோ நினச்ச மாதிரி 2 வாரத்துலையும் 3 வாரத்துலையும் இந்த யுத்தம் நிற்க போகிறது கிடையாது. மாத கணக்கில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடைசியாக ஈரானை விட்டு வெளியில் போகிறப்போ ஒன்று ஈரானில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திட்டு மிகப்பெரிய அளவு ஒரு வெற்றியாக அதை அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணிட்டு வெளியில் போகணும். அப்படி இல்லையா ஈரான் எந்த அளவுக்கு அவங்களால ரெசிஸ்டன்ஸை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரெசிஸ்டன்ஸை கொடுத்து ஒட்டுமொத்த அரபு நாடுகளோடும் ஒரு நேரடி யுத்தத்தில் பங்கேற்கணும். இது மட்டும்தான் இப்போதைக்கு ஒரு வாய்ப்பாக இந்த இடத்துல உருவாகியிருக்கு. ஸோ கத்தாரின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் உலக அளவில் அதோட இம்பாக்டை கொடுக்க தொடங்கும். இந்தியாவில் அதோட பாதிப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அமெரிக்கா நினச்ச மாதிரியே ஈரான் விசஸ் அரபு நாடுகள்னு சொல்லக்கூடிய ஆல்மோஸ்ட் அந்த ஒரு யுத்தத்தை இப்போ தொடங்கிட்டாங்க. இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னன்றது மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு நாட்டோட அணு உலையின் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல் கண்டனத்திற்குரியது. அதுவும் அந்த நாடு டைரக்டாக உங்களோட எங்கேஜ் ஆகாதப்போ அதை அடிக்கிறது மிகப்பெரிய ஒரு தவறு. அதை இஸ்ரேல் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸ் இப்போ மதுரை விடுபடுது உங்கள் RK.